இதுல வந்து பெண் மாட்டுத்தன்மை, ஆண் மாட்டுத்தன்மைங்கிறதெல்லாம் வந்து படைப்புல கண்டிப்பா இல்லம்மா. அப்ப நான் சொல்லுவேன், எங்க வேணா சொல்லுவேன் நான். கரு நிக்கிறதுக்கு எள்ளுருண்டை சொல்றது இல்லம்மா. கர்ப்பப்பையை சுத்தம் பண்றதுக்கு எள். கரு நிக்கிறதுக்கு எள்ளுக்கு சம்பந்தம் இல்லம்மா. கர்ப்பப்பை சுத்தம் பண்ணும். நீங்க கேட்டீங்க பாருங்க ஜென்ஸுக்கு. தூக்கம் நல்லா வந்தாலே ஆண்மை இருக்கும்மா. சிம்பிளா சொல்றேம்மா. ஒரு 4 நாள் ஒரு மனுஷனை தூங்காம விட்டு பாருங்க. தூங்கவே கூடாது 4 நாள். 5ஆவது நாள் மென்டல் ஆயிடும். ஏன்னா அவனோட நர்வ்ஸ் கண்டிஷன்லாம் வேற மாதிரி ஆயிடும். ஸோ தூக்கங்கிறது அவ்வளவு முக்கியம். இம்யூனிட்டிங்கிறது நம்ம சின்னதுலேருந்தே வரதுதாம்மா. குறைஞ்சது 1.5 வருஷம் பால் கொடுக்கணும். நீ கொடுக்கறது இல்லை. 3 மாசம் கொடுத்துட்ற. டைம் இல்லை உனக்கு. வேலைக்கு ஜாயின் பண்ணணும். வேலை ஒரு சில விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பாரம்பரிய சித்த மருத்துவர் மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ அந்த காலத்துல 50 வயசுல கூட புள்ள பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு 20 வயசுக்கே. இப்போ ஒரு பெண் என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும், ஒரு ஆண் என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும்? பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா ஒரு இது தேவையில்லை அவங்களுக்கு. இப்போ சப்போஸ் ஏஜ் அட்டன் பண்றாங்க. ஏஜ் அட்டன் பண்றதுக்கு அப்புறம் டைமுக்கு சாப்பிடணும். சரிங்களா? 2வது இப்போ நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு. தயிர் எடுத்துக்கலாம். நிறைய தயிர் சாப்பிடுங்க. நான் தயிர் வந்து நிறைய எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். "அந்த தயிரை பிடிச்சிட்டு அழுகுற" அப்படின்னு சொல்லி. தயிரில் அவ்வளோ வேலை இருக்குமா. காலையில எழுந்து நீங்கள் தயிர் சாப்பிடுங்க. கால்சியம் ப்ராப்ளம், தோல் உரியறது எதுவுமே வராது. தயிர் நிறைய சாப்பிட்டுக்கலாம். டைமுக்கு சாப்பிடணும். 2வது பார்த்தீங்கன்னா, மலட்டுத்தன்மை வராமல் இருக்கணும்னா தண்ணி நிறைய சாப்பிடணும். குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். அப்பா! புரியுதுங்களா? 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். ஏன்னா, உடம்புல இருந்து நீர் வெளியே போணும். வெளியே போனா தான் உடம்பு சரியா இருக்கும். இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்றதில்ல. சாப்பிட்டுர்றாங்க ஃபுல்லா. தண்ணி குடிக்கிறதில்ல. அப்ப எப்படி ஜீரணம் ஆகும்? ப்ராப்ளம் வந்து சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதும்மா. பட் இது ஆரம்பத்தில மெயின்டெயின் பண்ணணும். இதில வந்து பெண் மாட்டுத்தன்மை, ஆண் மாட்டுத்தன்மைங்கிறதெல்லாம் வந்து படைப்புல கண்டிப்பா இல்லம்மா. அப்ப நான் சொல்லுவேன், எங்க வேணா சொல்லுவேன் நானு. இப்போ பெண்ணா பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து கர்ப்பப்பை எல்லாமே இருக்கும் கரெக்ட்டா ஸ்ட்ரென்த்தா. அத மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஆணா இருக்கிறவனுக்கு ஆணுக்கு என்ன தேவை? அத அது மெயின்டெயின் பண்ணிக்கணும். மெயின்டெயின் இந்த பண்ணாததுக்கு மெயின்டனன்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு கேட்கிறேன். அதாம்மா காலையில எழுந்துக்கணும். ஒரு 10 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணு. கெட்ட பழக்கம் வச்சுக்கோ. லிமிட்டா வச்சுக்கோ. நான் யாரையும் கெட்ட பழக்கம் இருன்னு சொல்ல மாட்டேன் நானு. லிமிட்டா வச்சுக்கோ. கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. இப்போ ஸ்மோக் பண்ற. 1 2 ஒரு நாளைக்கு விட்டுடு. ஸ்மோக்னா உடனே பாக்கெட்டா வாங்கி வச்சு அடிப்பா. லங்ஸ் கரெக்ட்டா இருந்தா தான் ஹார்ட் சரியா இருக்கும். அத பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எத்தன பேருக்கு என்கிட்ட வர பேஷண்ட் அத்தன பேருக்குமே லங்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் குடுப்பேன். 30, 35 வயசுல மூச்சு வாங்குறது. எனக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். மெயின்டெயின் பண்றது இல்ல. லங்ஸ் கேர்லாம் என்கிட்ட வந்து கோவிடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்காவா ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கேன் கோவிட்லாம். ஒரு 350, 400 பேஷண்ட் குடுத்துருக்கேன். கடவுள் புண்ணியத்துல ஒருத்தர் கூட எதுவும் ஆகல. 4த் டே நெகட்டிவ் ரிசல்ட் வாங்கியிருக்கேன். நெறைய விஐபிஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். லங்ஸ் கேர் பவுடர். லங்ஸ் மட்டும் இல்ல, ஹார்ட்டையும் கிளீன் பண்ணும் அது. லங்ஸ் அண்ட் ஹார்ட் கேர் பவுடர் அது. அது மாரி ஒரு சில விஷயம் அது கரெக்ட்டா எடுக்கணும். எடுத்து பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். இப்போ பால் குடிக்க சொல்றீங்கல்ல சார். பாலுல வெல்லம் சேர்த்து குடிச்சா என்ன ஆகும்? பால் வந்து நீங்க வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடுங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகர் இருந்தா சுகர் போட வேண்டாம். போட்டுக்கலாம் தப்பில்ல. பால்ல நீங்க அது போடுறத விட கசகசா போட்டு காய்ச்சி சாப்பிடலாம். ஏன் சார் என்ன ஆகும்? நீங்க கேட்டீங்க பாருங்க ஜென்ஸுக்கு வீரியம், தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வந்தாலே ஆண்மை இருக்கும்மா. சிம்பிளா சொல்றேம்மா. டீப் ஸ்லீப் இருந்தாலே கண்டிப்பா ஆண்மை இருக்கும். டீப் ஸ்லீப் வேணும். இவன் தூங்க மாட்டான். நைட் 2 மணி, 3 மணி எத பார்த்தாலும் 11, 11:30க்குள்ள தூங்கிடணும் நைட்டு. ஒரு 5 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் இருக்கணும். எத்தன பேருக்கு இருக்கு அது? அது இருந்தாலே உடம்புல என்ன தேவையோ அது இருக்கும். அது இல்லன்னும்போது கம்மியாகும். தூக்கம் குறைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட்டு அடி வாங்குறது நரம்பு மண்டலம் மட்டும்தான். ஒரு 4 நாள் ஒரு மனுஷனை தூங்காம விட்டு பாருங்க. தூங்கவே கூடாது 4 நாள். 5ஆவது நாள் மென்டல் ஆயிடுவான். ஏன்னா அவனோட நர்வ்ஸ் கண்டிஷன்லாம் வேற மாரி ஆயிடும். ஸோ தூக்கங்கிறது அவ்வளோ முக்கியம். அவ்வளோ முக்கியம் தூக்கங்கிறது. அதுவும் நேச்சுரலா கொண்டு வரணும். அத பண்ணாலே நீங்க கேட்ட மாரி ஆண்மை ஒண்ணும் குறை இருக்காது. தூக்கத்துக்கும் ஆண்மைக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. இப்போ கசகசா சொல்றீங்கல்ல சார். கசகசாவ அப்படியே கொஞ்சூண்டு எடுத்து பால்ல போட்டு சூடு பண்ணி குடிச்சிடணுமா? கசகசா வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அது நீங்க பால்ல போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம். இல்ல பொடி பண்ணி வச்சு சாப்பிடலாம். பொடி பண்ணி வைக்க முடியாது. கெட்டு போயிடும் அது. ஏன்னா அது ஒரு ஆயிலிஷ் ஒண்ணு வரும். ஆயிலா. அதெல்லாம் அப்படியே போட்டு சாப்பிடலாம். தப்பில்ல. அது அது எப்படி வந்து தூக்கம் வரும்ன்றீங்க? கசகசாக்கா நல்லா தெரியுமா தூக்கம் வரும். தூக்கம் நல்லா வரும் கசகசா. அதே மாரி அல்சர்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா, நல்லா ஆத்தும் கசகசா. அது மாரி இப்ப கேட்குறீங்க நீங்க பெண் மட்டும் 2 பேருக்குமே ஒரு அற்புதமான மருந்து ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? ஒரு 48 டேஸ் எடுக்குறாங்களா கேளுங்க. பார்க்குறவங்க கூட எடுக்கட்டும். மெடிசினே தேவையில்ல. தேங்காய் பால் இருக்கு இல்லையா? புழிஞ்சிட்டு காலையில வெறும் வயித்துல ஆளுக்கு 1 கிளாஸ் சாப்பிடலாம். 2 மாசம் சாப்பிட்டு பாருங்க. தேங்காய் பால் அவ்வளோ வேலை செய்யும்.
இது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். அடுத்ததா எள்ளு சார். கருப்பு எள்ளோ இல்ல வெள்ளை எள்ளோ. ம். எல்லாரும் சொல்லுவாங்க, "ஐயய்யோ! அதெல்லாம் சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும்." ஊன்றாங்க. ஒண்ணுமே புரியலையே சார். எள்ளு, பப்பாளி, இந்த சீத்தாப்பழம் கூட சொல்லுவாங்க சிலர். இது வந்து கரு கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. உண்மைதாம்மா இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரு நிக்குது இல்லையா? 2 மாசம் வரைக்கும் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. 2 மாசத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயிடும் அது. நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். அதுக்கு ஸ்ட்ரென்த்து தான் அது. நான் அதான் சொல்லுவேன். கன்டினியூலாம் வேண்டாம். இப்ப 4 மாசம், 5 மாசம் ஆனதுக்கப்புறம் பப்பாளி பழம் சாப்பிடலாம். ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு வந்து ஐரன், ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பட் சாப்பிடவே கூடாதுங்கிறதுலாம் சும்மா. ஸ்டார்ட்டிங் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பிரெக்னன்ட் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 3 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஒரு சில உடம்புக்கு இது செட் ஆகும். ஒரு சிலருக்கு செட் ஆகாது. 3 மாசத்துக்கு அப்புறம் ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இப்போ சித்தாலயும் சரி, நெறைய பேர் உணவு பழக்க முறையில வந்து கரு நிக்கிறதுக்கே வந்து எள்ளு உருண்டைலாம் தின்ன சொல்றாங்களே சார். எள்ளு, வெல்லம் கலந்த உருண்டை. கரு நிக்கிறதுக்கு எள்ளு உருண்டை சொல்றது இல்லம்மா. கர்ப்பப்பைய சுத்தப்படுறதுக்கு எள்ளும்மா. ஆஹா. கரு நிக்கிறதுக்கு எள்ளுக்கு சம்மந்தம் இல்லம்மா. கர்ப்பப்பை சுத்தம் பண்ணும் எள்ளு. அது எத்தன நாள் எடுத்துக்கணும்? காலையில கரெக்ட்டா டைமுக்குலாம் எடுத்தா ஒரு 10 டேஸ் எடுத்தாலே நல்ல ரிசல்ட் தெரியும். சரிங்களா? இது வந்து பார்க்கணும். இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எப்போ கன்சீவ் நமக்கு தெரியாது. அந்த பீரியட்ஸ் தள்ளி போனா மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அதனால வந்து கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி உடம்பு ஃப்ரீ பண்ணிக்கலாம், கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு பாடி வாஷ் சொன்னேன் இல்லையா? உடல் சுத்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண், பெண் 2 பேருக்கு குடுத்து, ஃபர்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆன கேஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட. ம். என்னன்னா உடம்பு சுத்தமாயிடுது. கிளியரா இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்படியும் பண்ணலாம். நெறைய மெத்தட் இருக்கு. விளக்கெண்ணெய எங்க சார் தடவணும்? ஒருத்தவங்க தொப்புள்ல வைங்கன்றாங்க, ஒருத்தவங்க அடி வயிறுன்றாங்க, ஒருத்தவங்க பாதம்ன்றாங்க. தொப்புள்மா கரெக்ட் சென்டர் தொப்புள் வச்சீங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். கட்டை விரல்ல இந்த இடத்துல தடவுனீங்க அப்படின்னீங்கன்னா, உடம்போட ஹீட் குறையும். உள்ளங்கால்ல? உள்ளங்கால்ல வைக்கக்கூடாது. கட்டை விரல் தான். கட்டை விரலே கண்ணாபின்னான்னு குறையும். அந்த மாரி தலைக்கும்போது உள்ளலாம் ஊத்திக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் உச்சியில வச்சு நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். சிம்பிள். இது போதும். டெய்லியா? டெய்லி வேண்டாம். ஒரு 3, 4 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி. அது பண்ணிக்கலாம். பண்ணீங்கனாலே உடம்பு வந்து கண்டு கூலிங்கா இருக்கும். அடிவயிறு பகுதியில சார்? அடிவயிறு தேவை தொப்புளுக்கு போறோம்மா. தொப்புளுக்கு போறோம். அடிவயிறுக்கு தேவையில்ல. அடிவயிறுக்கு பண்ணலாம். எப்படின்னா, பாடி மசாஜ் பண்ற மாரி பண்ணிக்கலாம். ஆயில் போடலாம். தப்பில்ல. பட் அது ஸ்பெஷலா ஒண்ணும் தேவையில்ல அதுக்கு. இப்போ சுகர் வராம இருக்க என்ன சார் பண்ணணும்? சித்தால பார்த்தீங்கன்னா, சுகர்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ். அது ஒரு டிசீஸே இல்ல. புரியுதுங்களா? நான் அதான் சொல்லுவேன். இப்ப என்கிட்ட நெறைய பேர் சுகர் பேஷண்ட் வருவாங்க. நான் பார்த்து சுகரே இல்ல உங்களுக்குன்னு சொல்லிடுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப தம்பி இருக்காப்புல. அவருக்கு 20 வயசு. அவருக்கு 250 இருந்துச்சுன்னா, சுகர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அச்சச்சோ! பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு 40 வயசு. உங்களுக்கு 250 இருந்துச்சுன்னா, சுகர் இல்ல. ம். உங்களுக்கு 300 பிளஸ் இருந்ததுன்னா, 350 இருந்ததுன்னா சுகர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வேரியேஷன். ஒரே சார்ட் போட்டு பண்றது இல்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஓ! ஒரே சார்ட் போட்டு 150 சுகர் வந்துச்சு உனக்கு மெடிசன் எடுத்துக்கோ. என்கிட்ட வந்து 250 சுகர் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுடைய ஏஜ் என்ன? ம். சார் 45 பிளஸ் சார். கவலையே படாத. சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. சுகர்லாம் உனக்கு ஐய்யயோ! இல்ல அப்படின்னுவேன் நான். இதுதான் டிஃபரெண்ட். புரியுதுங்களா? இப்ப சுகருக்கு மெடிசன் கூட நான் குடுப்பேன். சும்மா எனக்கு ஏமாத்த இஷ்டம் இல்ல. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆர்மிக்கு லேகியம் குடுக்குறேன்னுவாங்க. குடிய நிறுத்த மருந்து குடுக்குறேன்னுவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப எனக்கு 60 வயசு ம். அப்டின்னா, இப்ப எனக்கு எவ்வளோ சுகர் இருக்கு? உங்களுக்கு 60 வயசுனா உங்களுக்கு 350 பிளஸ் தான் சுகர். அது பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்க. 250, 260 எடுத்துக்க தேவையே இல்ல. நாட் நெசசரி. இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் முன்னாடி அதான். உடம்புல இம்யூனிட்டி குறையும்போது டிசீஸ் உள்ள வரும். அதுல வந்து டயாபெட்டிக்கும் ஒண்ணு. நான் சொல்றது புரியுதாம்மா உங்களுக்கு? இப்ப தம்பிக்கு வந்திருக்கு. ஏஜ் சின்ன வயசு. 20 வயசு தான். அது 250 இருக்குன்னா, நான் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். ஓ! அந்த வேரியேஷன்ஸ். ஓகே. இப்ப எனக்கு 70 வயசுக்கு மேல ஆகுதுப்பா. 70யோ இல்ல 80யோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 70க்கு அப்புறம் வயசாகுது அப்டின்னா, என்ன மாரியான ரேஞ்ச்ல இருக்கணும்? சுகரா? 70 வயசுக்கு மேல வந்து நான் சிம்பிளா சொல்லப்போனா, நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறது இல்லம்மா. இம்யூனிட்டிக்கு மட்டும் தான் மருந்து குடுப்பேன். ட்ரீட்மெண்ட் குடுக்க நல்லா நடக்கிறீங்க, நல்லா படுக்கிறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க. எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருப்பேன். இப்ப 80 வயசுல இருக்கு. ஒண்ணும் இல்ல. 80 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறமே இன்னைக்கு சொல்றான். ஒரு நாளும் கிஃப்ட் உனக்கு. 80 வயசுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஒரு நிமிஷமும் கிஃப்ட். சரி சார். இப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி. இது வந்து 100க்கு 100 உண்மை. நெறைய பேருக்கு இப்ப இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா. இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்வீங்கன்னா, ஃபுட் ப்ராப்பரா ஆமாமா. இல்லன்னா? ஆமா. ஃபுட் ப்ராப்பர் டைமிங்க்கு இல்ல. தூக்கம். தூக்கம். 2வது இப்ப பசங்க பார்த்தா, ஒரு டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 3 வயசு, 5 வயசு பசங்கலாம் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது 15 வயசு கண்ணாடி போட்டாலே ஒரு மாரி பார்ப்போம். இன்னைக்கு 3 வயசு பசங்கள ஸ்கூல் வேன்லாம் போகுது பாருங்க. அந்த ஒரு வேன்ல ஒரு 40 பசங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா 15 பசங்க கண்ணாடி போட்டுருக்காங்க.
நான் அந்த குழந்தைங்கள தப்பே சொல்ல மாட்டேம்மா. 100% பேரண்ட்ஸ் தான் ப்ராப்ளம் பண்றீங்க. பேரண்ட்ஸ் சரியில்ல. நான் ஹோட்டல் போறேன். லாஸ்ட் வீக் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பாப்பாவ உட்கார வைக்கிறாங்க அந்த ஹோட்டல்ல. அந்த பாப்பா வந்து அந்த சேர் இருக்கு பார்த்தீங்களா? ஹோட்டல்ல குடுப்பான் பாருங்க, குட்டி சேர். அதில உட்கார வச்சுட்டு கையில ஒரு செல்ஃபோன குடுத்துட்டாங்க. உடம்பெல்லாம் எனக்கு எதிர்ல உட்கார முடியல. அவ்ளோ எரியுது. எவ்ளோ பெரிய தப்பு பண்றாங்க அவங்க. இந்த மாரி பேரண்ட்ஸ் ஏன் பண்றாங்க? குழந்தை அழாம இருக்கணும். குழந்தை சாப்பிடணும். அடி 2 போடு. 4 நாள் பட்டினி போடு. அட்வைஸ் பண்ணு. நல்லபடியா சொல்லு. நல்லபடியா கேட்கல. இதெல்லாம் பண்றது இல்ல. குழந்தை அழுறா உடனே செல்ஃபோன குடுத்துறது கையில. எப்படிம்மா சரி பண்ண முடியும்? 3 வயசுலயே அத திருத்த முடியல உன்னால. போக போக அது அழியறதுக்கு காரணம் யாரு? நீ தானே. இப்ப இம்யூனிட்டி வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும் சார்? ப்ராப்பர் ஃபுட்டுமா. டைமிங்க்கு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, நெய் சாப்பிடுங்க, பால் குடிங்க. இன்னைக்கு எத்தன பேர் பால் சாப்பிட மாட்டேன், பிடிக்காதுன்னுவான். வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னுவான். தயிர் சாதம் சாப்பிட்றதில்ல. ரசம் சாதம் சாப்பிட்றதில்ல. ரசத்தில எவ்வளோ பெனிஃபிட் தெரியுங்களா? பூண்டு, பெருங்காயம், ஸோ இது ஜீரகம், அப்புறம் மிளகு. மிளகு. இவ்வளோ ஐட்டம் இதெல்லாம் வந்து எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். எத்தன பேர் ரசம் சாப்பிட்றாங்க? இதெல்லாம் பண்ணணும். சின்ன வயசுல சொல்லிக் குடுக்கணும். நீ சரியா இருந்தாலும் அவங்க சரியா இருப்பாங்க. பீஸா, பர்கர், லொட்டு சாப்பிடு. தான் டேஸ்ட்டுக்கு வேண்டான்னு சொல்லு. என்னைக்கோ ஒரு நாள் ஆசைப்படுறோம். சாப்பிடலாம். இம்யூனிட்டிங்கிறது நம்ம சின்னதுலேருந்தே வருதுதாம்மா. குறைஞ்சது 1½ வருஷம் பால் குடுக்கணும். தாய். நீ குடுக்கறதில்ல. 3 மாசம் குடுத்துடுற. அவ்வளோதான். டைம் இல்ல உனக்கு. வேலைக்கு ஜாயின் பண்ணணும். வேலை. ஒரு சில விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தா மட்டும் தாம்மா அந்த ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன பார்த்தா எவ்வளோ வயித்தெரிச்சலா இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் காரணம் பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து சரி பண்ணுங்க. கேளுங்க சொல்லுங்க. சொல்றத கேளுங்க. ஈகோ பார்க்காதீங்க. சின்ன சின்ன பசங்க லைஃப்ப நாசம் பண்றாங்கம்மா இன்னைக்கு. இன்னைக்கு எத்தன பசங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் ஆயி போறாங்க தெரியுமா? என்ன ரீசன்? காலைல லேட்டா அம்மா, அப்பா எழுந்துட்டு சரியில்ல. லேட்டா எழுந்துக்கிறது விடும்மா. காலைல எழுந்த உடனே ஹோம் ஒர்க் டப்பா டிவி கிளம்பு. ஒண்ணும் பாதியமா குளிக்காது. அவன் கக்கூஸ் போறது மறந்துடுறான். ஸ்கூலுக்கு போய் போறான். தப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். யோசிக்கணும். சரி பண்ணணும். பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீங்க ஆரம்பத்தில கோட்ட விட்டுட்டு 20 வயசுல வந்து இவனுக்கு இந்த மாரி பண்ணணும், சரி பண்ணி குடுங்க அப்படின்னா, கடவுளால கூட முடியாது. ஏன் சார் இப்ப சோத்து கத்தாழை வந்து சாப்பிட்டா லேடீஸ் வந்து என்றும் இளமையா இருக்கலாம் அப்படின்றாங்க. லேடீஸ் நம்ம எல்லாருமே எளிமையா இருக்கலாம். எல்லாருமே. இல்ல அவங்களுக்கு கர்ப்பப்பையும் பிரச்சனை இருக்காதுன்றாங்க இல்லையா? டெஃபனட்டா இருக்காது. சோத்து கத்தாழை எப்படி சாப்பிடணும்? இப்போ சொத்து கத்தாழை வந்து நெறைய பேர் வளருது. என் வீட்ல செடி இருக்கு நான் அப்படியே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதில வந்து நெறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இது. அதில வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்காதும்மா. ஏன்னா சோத்து கத்தாழைய வந்து சுத்தி பண்ணணும். அதில இருக்க சில கசப்புத்தன்மை, சில விஷயத்தெல்லாம் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் அது குடிக்கிறதுக்கு எலிஜிபிள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சோத்து கத்தாழை தரேன். நீங்க அத சாப்பிடுறீங்க. அந்த மாரி சோத்து கத்தாழை பண்ண முடியாது. ஏன்னா நாங்க வந்து அத சுத்தி பண்ணி, அதுக்கு சில ஹெர்பல்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்படி குடுக்குறோம். சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 3, 4 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். நீங்க சாப்பிடுறது சாப்பிட்டுட்டே இருக்கலாம். டைரக்ட்டா எந்த இதுவுமே எடுக்க முடியாது உங்களுக்கு. வீட்ல சோத்து கத்தாழை இருக்கும். அது மூஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு பண்ணலாம். உள்ள இன்டேக் பண்றது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா ஒரு 3 மாசம் எடுங்க. போதும். ஓகே. இப்போ அந்த சோத்து கத்தாழை நீங்க பண்ணி குடுக்குறீங்க. ஜூஸா? இல்ல அது ஏதாவது தண்ணியோட மிக்ஸ் பண்ணணுமா? இல்லம்மா, இப்போ சோத்து கத்தாழை குடுக்குறது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 3 வெரைட்டி இருக்கு. சோத்து கத்தாழை. கேன்சர் 2ண்ட் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா? அத சரி பண்ற அளவுக்கும் கத்தாழைக்கு பவர் இருக்கு. அந்த மாரி மெடிசினும் ரெடி பண்றேன். நார்மலா குடுக்குறேன். இப்பவும் நார்மலா எல்லாருக்கும் நெறைய பேருக்கு நார்மலா தான் குடுப்பேன். அது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, மோர்ல சாப்பிடலாம். லெமன் ஜூஸ்ல சாப்பிடலாம். தண்ணீல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். மோர்ல சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அது காலையில விடியகாத்தால எழுந்த உடனே எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இல்ல அப்படியே கூட குடிக்கலாமா? அப்படியே சாப்பிடலாம். பட் இது மோர் எதுக்கு சொல்றேன்னா, வீரியம் குடுக்கும்மா. ஸ்பீட் குடுக்கும். அது பேர் அனுபானம்னு சொல்லுவாங்க. இது கூட இது மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்பீட் குடுக்கும். அவ்வளோதான். அதாவது மோர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, குயிக்கா வேலை செய்யும். ஒரு 2 நாள், 3 நாள் கொஞ்சம் செட் ஆகாத மாரி இருக்கும். அப்புறம் செட் ஆயிடும். இல்ல இப்ப காலையில நீங்க தயிர் வேற சாப்பிட சொல்றீங்க. அதுக்கப்புறம் இது எப்படி மோரோட அம்மா கலந்து இல்லம்மா, நான் சொல்றது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஆலோவேரா குடுக்குறேன். நீங்க ம். மோர்ல சாப்பிடுங்க. ப்ராப்ளம் இல்ல, இம்யூனிட்டி வேணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயிர் சாப்பிடுங்க. ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஆலோவேரா இப்ப குடுத்துருக்கேன். ஒரு 10 டேஸ் எடுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தயிரு, லெமன் தேனு ஜூஸ். தேனு, லெமன் இதெல்லாம் வந்து 48 டேஸ் ஒரு கேப் குடுத்து பண்ணுங்க. இப்ப லெமன் ஜூஸ்ன்றப்போ நம்ம எப்படி குடிப்போம்? சுகர போட்டு குடிப்போம். லெமன் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுங்க. புழிங்க. எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. காலைல வெறும் வயித்துல சாப்பிடுங்க. அப்படியே குடிச்சிடுங்க. தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒண்ணுமே வேண்டாம். ஒரு 20 டேஸ் எடுத்து பாருங்க.
லெமன் எவ்வளோ அற்புதமான மருந்து தெரியுங்களா? அந்த லெமன் சாரோட இந்த ஆலோவேராவை கலக்கணுமா? ஒன்றுமே வேண்டாம். நான் சொல்கிறது இது அலோவேரா விட்டுருங்க. லெமன் ஜூஸ் மட்டும் சொல்கிறேன் நான். வெறும் லெமன் காலைல எடுங்க. ஒரு எலுமிச்சை இது லெமன் எடுத்து புழிஞ்சிக்கோங்க. அந்த விதையெல்லாம் சேர்த்து குடிச்சிருங்க காலைல எம்டி ஸ்டொமக்கில். ஒரு 1 ஹவர் எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 15 டேஸ் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது புளிக்குவான்னுவாங்க. அவ்வளோ நல்லது பண்ணும் உடம்புக்கு. லெமன்லாம் அவ்வளோ அற்புதமான மெடிசன்மா. அது வந்து பயப்படுறாங்க. எனக்கு சைனஸ் இருக்குது, சளி தொல்லை, இருமல் வரும். ஒன்றுமே வராது. நீங்கள் எடுத்து பாருங்கள் காலைல எம்டி ஸ்டொமக்கில். மிக சிறப்பு சார். நன்றி. ரொம்ப நன்றிம்மா.